ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். இப்போ பலாப்பழ சீசன். பலாப்பழம் மாம்பழம் அதிக அளவில் கிடைக்கிற சீசன். இந்த முக்கனிகளில் ஒரு கனியான பலாக்கனியை பயன்படுத்தி நான் பலாப்பழ ரோல் ஒன்று செய்திருக்கிறேன். வாங்க உங்களுக்கும் காட்டுறேன் என்ன மாதிரி பலாப்பழ ரோல் செய்கிறேன். பலாப்பழம் வெட்டினா ஒரு பலாப்பழம் வெட்டினா அதிகமாக போயிடும், அப்படியே கிடக்கும், சாப்பிட மாட்டாங்க. அப்போ எங்களை விட்ட வெட்டின பலாப்பழத்துல மிஞ்சி கிடந்தது. அப்போ நான் அதை எடுத்து போட்டு ஒரு பலாப்பழ ரோல் செய்திருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு துண்டு பலாப்பழம் எடுத்துட்டு அதில் 6 சுளைகள் ஆஞ்செடுத்து நான் ஒரு 3/4 துண்டு கோதுமைமா பச்சைமா கால் பாதி தேங்காய் திருவி இருக்கிறேன். பாதியில் அரைவாசி தேங்காய் திருவி இருக்கிறேன். பாருங்க, நான் எடுத்த பலாச்சுளைகள் நல்ல இனிப்பான பலாச்சுளைகள். அதால் இந்த இதுக்கு நாங்கள் சுகர் சேர்க்க தேவையில்லை. சாப்பிட அப்படியே ஆசையாக இருக்கும். பலாப்பழ வாசமே மூக்க துளைக்குது. பலாப்பழம் சாப்பிட்றத விட அதிൻ്റെ வாசம் அனைவரையும் கவரும். அன்னாசிப்பழம் மாதிரி. இந்த பலாப்பழத்தை நான் இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி கூழாக எடுக்க போகிறேன். எடுத்துட்டு ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு மாஜரின் விடுவோம். இதுக்கு நெய் விட வேண்டாம். நெய்யை நாங்கள் விட்ட வேண்டாம், பலாப்பழ வாசம் அங்கே இல்லாமல் போயிடும், நெய் வாசம் வந்துடும். அதால் நான் சிறிதளவு மாஜரின் போடுறேன். மாஜரின் போட்டுட்டு இந்த பலாப்பழம் கூழ் மாதிரி வந்திருக்கும். அதால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை கொஞ்சம் இறுக வைக்கிறதுக்காக கொஞ்சம் சிவப்பப்படுத்துகிறோம். மாஜரின் உருகினோடனே நீங்கள் பலாப்பழ கலவையை அதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட பலாப்பழ சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளலாம். இனிப்பு இல்லாத பழமாக இருக்கும். சில பழங்கள் தண்ணி பழமாக டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்படியான பழம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சீனியோ சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது சரியான இனிப்பு பழம், நல்ல தித்தினிப்பு. அதால் நான் எதுவித இனிப்பு தரக்கூடிய பொருளும் சேர்க்கையில் சீனியோ சர்க்கரையோ எதுவுமே நான் கருப்பட்டியோ எதுவும் சேர்க்கையில். பாருங்க, ஒரு கொஞ்ச நேரத்தாலேயே அப்படியே அந்த இது அப்படியே திரண்டு வந்துடும். அப்போ திரண்டு அப்படியே ஒன்றிணைஞ்சு வந்துட்டு இருந்தா அப்படி வந்த நேரம் நாங்கள் தேங்காயையும் கலந்து கொள்ளுவோம். அதோட தேங்காயும் இதுக்கு தனி சுவையை கொடுக்கும். தனியாக பலாப்பழத்தை விட தேங்காயம் சேரிக்க நிறைய சுவை கொடுக்கும். அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கிளறினீங்கன்னா அப்படியே திரண்டு வந்துடும், இறுகி வந்துடும். அப்போ நாங்கள் ரொட்டியில் வச்சு தான் சுருட்ட போகிறோம். அப்போ இறுகி வந்துட்டேன்டா தான் எங்களுக்கு கொஞ்சம் அந்த சைட்டால் வலியுறது அப்படி எல்லாம் இல்லாமல் இருக்கும், தண்ணித்தன்மை இல்லாமல் இருக்கணும். ஆகவே கொஞ்சம் அப்படியே திரட்டி எடுங்க, நல்லா திரண்டு வரும். அப்படியே திரட்டி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 1.5 முக்காச்சுண்டு மாற்றி இருக்கிறது. ஒரு ரொட்டிக்கு அளவானது. அதுக்கு உப்பை போட்டு கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பை போட்டுட்டு கொஞ்சம் மாஜரின் சேர்ப்போம். மாஜரின் கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒரு தேக்கரண்டி மாஜரின் நான் சேர்த்திருக்கிறேன். பலாப்பழம் மஞ்சள் ரொட்டியும் அதே கலரோட வரைக்க வித்தியாசம் தெரியாது. அதால் நான் சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்திருக்கிறேன். பிங்க் கலர் கொஞ்சம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மாவுக்கு ரெண்டும் ஒரே கலரில் இருக்க வித்தியாசம் தெரியாது, ஒரு அழகு வராதுன்றதால கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக பிங்க் கலர் சேர்த்துட்டு அதை ரொட்டி தட்டில் வச்சு ரொட்டி எல்லா உண்டிக்குள்ள வச்சுட்டு ரொட்டி தட்டில் வச்சு ரொட்டி மாதிரி தட்டி கொண்டு பாருங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த ரொட்டி தட்டின்ற அளவுக்கு நான் தட்டிட்டேன். கொஞ்சம் கோதுமை மாவை நீங்கள் ரொட்டி தட்டில் போட்டுட்டு அப்படியே தட்டினீங்கன்னா சரியாக வந்துடும். பாருங்க, நல்லா அழகாக வந்திருக்கு. அதில் நாங்கள் இந்த பலாப்பழ கலவையை வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோக்கள் சமையல் முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா இருந்தா என்னோட சேனலை விர்சாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன், அதையும் அமுக்கி கொள்ளுங்க. அத்தோட லைக் பண்ணுங்க. ஏனைய ஆக்களுக்கும் எல்லோருக்கும் சென்றடையணும். அதால ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தவறுகள் நான் விடுற பட்சத்தை அது எனக்கு நீங்க சுட்டி காட்டலாம். கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். நான் என்ன திருத்தவும் இருக்கும். என்னோட இருக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு தரலாம். இதை நாங்கள்
என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த பலாப்பழ ரோல துண்டு துண்டா வெட்டி எடுக்க போறோம். அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வெட்டி எடுங்க. வெட்டி எடுத்துட்டு கொஞ்சம் நசிஞ்ச மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க கையாலேயே அதை செய்து கொள்ளலாம். ரவுண்ட் செய்யலாம். அல்லது நீங்க சதுரமாவே என்னவோ உங்களுக்கு தேவையான வடிவத்துல நீங்க செய்து கொள்ளலாம். பாருங்க அழகா செய்திருக்கிறேன்னு வடிவா வெட்டுப்பட்டிருக்குது. அப்படியே உள்ள மஞ்சள் பலாப்பழம் வெளியால பிங்க் கலர்ல ரொட்டி வந்தோடனே அது வடிவான ஒரு அமைப்பை தந்திருக்கு. ரெண்டும் ஒரே கலர்ல இருந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதால சிறிதளவு புட்கலர் நான் கூடுதலாக உணவுக்கு புட்கலர் சேர்க்கிறேன் இல்லை, இயற்கையாகவே தான் செய்கிறது. இதை வித்தியாசப்படுத்தி காட்டணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தால் தான் நான் சேர்த்தேன். பேனா வச்சுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விடாட்டியும் பரவாயில்ல, ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கொள்ளுங்க. பேன் சூடாகினோடனே இதை போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். சிம்பிள் வேலை, எவ்வளவுதான். பாருங்க சுட்டிங்கன்னா அழகான பலாப்பழ ரோல் எங்களுக்கு கிடைக்கும். பலாப்பழம் சாப்பிடாதாக்கள் கொடி இதை வேண்டி சாப்பிட்டு பார்ப்பாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு, பலாப்பழம் சாப்பிடாதாக்களே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு சுவையான ஒரு கனி, நிறைய இனிப்பு கொண்ட ஒரு கனி. ஒரு கொஞ்சம் நேரத்தாலேயே அப்படியே வெந்து வந்துடும். அடுப்பை மெதுவாக வைங்க, கூடுதலாக இருக்கிறாங்க. ஏனெண்டா கூடுதலாக இருக்க கீழே கீழே கருகீரம் மேலே வேகாமலுக்கு இருக்கும். சிலிமில் வைங்க, நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. மீடியத்தில் கூடி வைக்க வேண்டாம், நல்லா குறையுங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே திருப்பி விட்டு பாருங்க, கீழ்ப்பகுதி ரொட்டி எல்லாம் வெந்து போயிருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் மாற்றி 2 தரம் திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா சகலதும் வெந்து வந்துடும். ட்ரெயில போட்டு கொடுத்தா பிள்ளைகள் விரும்பி விறுவிறுன்னு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. எனக்கு இது சாப்பிட்டு இது செய்தது கொஞ்ச நேரத்தாலேயே முடிஞ்சிட்டு. அவ்வளவு டேஸ்டும் அவ்வளவு அழகு. பாருங்க, அழகான சுவையான பலாப்பழ ரோல் தயாரிச்சிருக்கிறேன். எல்லாரும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.